நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். போடி அருகே கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள குரங்கணி வனப்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 மாத காலமாக நீர்வரத்து இன்றி காணப்பட்ட கொட்டக்குடி ஆற்றில் தென்மேற்கு பருவமழை துவங்கியதிலிருந்து தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் நேற்று நீர்வரத்து துவங்கிய நிலையில் நேற்று விடிய விடிய பெய்த மழை காரணமாக தற்போது கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக போடி அருகே உள்ள கொட்டக்குடி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைப்பட்டி பிள்ளையார் கோவில் தடுப்பணையில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொண்டு வைகை அணைக்கு செல்கிறது. வெள்ள நீரில் மரங்கள் அடித்து வரப்பட்டு அணைக்கட்டின் மேல் பகுதியில் ஆபத்தான நிலையில் உள்ளது. தொடர்ச்சியாக வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வரும் காரணத்தினால் மழை பெய்து வருவதாலும் கொட்டக்குடி ஆற்றில் பொதுமக்கள் குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தடுப்பணை பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் குளிக்க வேண்டாம் என காவல்துறையினரும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விஜயகுமார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 90405952 80981879 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.